வணக்கம். நான் விஜயகுமார் பேசுகிறேன். ஒரு சின்ன மூச்சு பயிற்சியை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ ஒரு குழந்தை தாய் வயிற்றுலேருந்து பிறக்குது அப்படின்னா, பிறக்கும்போது அந்த தொப்புள் கொடியை இது பண்ண உடனே குழந்தை மூச்சு உள்ளே இழுக்கும். மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும்போது அது அழுகையாக வரும். அப்போ தான் அந்த குழந்தை பிறந்த உடனே அழுகை சத்தம் கேட்டு தான் வெளியில் இருக்கிறவங்க குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதையே நம்ம நினைக்கிறோம். அப்போ பிறந்த உடனே மூச்சு வெளியே உள்ளே இழுக்குது. அந்த பிறந்த உடனே மூச்சை வெளியே இருக்கு. நம்ம மரணத்துக்கு அப்புறம் அப்படி சம்பவிக்கும் போது மூச்சு நின்ன உடனே நமக்கு மரணம் சம்பவிக்குது. இப்போ அந்த மூச்சு பிறந்த உடனே முதல் மூச்சு இழுத்த உடனே நம்ம அழுகிறோம். கடைசி மூச்சு நம்ம விடும்போது மற்றவங்க அழுகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்போ என்னென்னா, சின்ன ஒரு மூச்சியை பற்றின சின்ன ஒரு பயிற்சி. நம்ம இப்போ சாதாரணமாக இப்படி நேராக உட்காந்துக்கிட்டு உள்ளே மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியில் வரும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போகணும். இதுதான் இயற்கையான இது. சில பேர்த்துக்கு அது வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் சரிப்படுத்திக்கிடணும். அதுக்காக தான் இந்த பயிற்சி. இப்போ கையை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு காலியாக இருக்கணும். அப்படி இப்போ நீங்கள் பார்க்கணும். அப்போது படுத்துக்கிட்டு இயற்கையாகவே நம்ம படுத்துக்கிட்டு சாதாரணமாக நீங்கள் கையை வயிற்றில் வச்சு பார்த்தீங்கன்னா, மூச்சு உள்ளே போகும்போது வயிறு வெளியில் வரும். மூச்சு வெளியில் போகும்போது வயிறு உள்ளே போகும். அப்போ நீங்கள் இதை சரியான முறையில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சரிப்படுத்திக்கோங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.